நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாசமா இருக்கு. மார்கழி வரத்துக்குள்ள முடிச்சிடணுன்ற மாரி சில பேருக்கு வீடு மாறுதல், வண்டி மாறுதல், ஆ இதெல்லாம் நடக்கும். அநேகமா சனியில யூஸ்டு பொருள் அப்படின்றபோது, செகண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், இல்ல ரொம்ப நாளா முடிக்காம வச்சுட்டு இருந்து முடிக்கக்கூடிய விஷயங்கள், கட்டாம இருக்கிற வீட்ட கட்டுறது, இழுத்து கட்டுறது, இத்தன நாள் அப்படியே நின்னு போன ஒர்க்கெல்லாம் டக்கு டக்குன்னு முடியறது. ஏதாவது வீடு பார்க்க போனா 2வது வீட போய் வாங்கலாமான்ற மாரி யோசிக்க வைக்கிறது, சில இடத்தை வாங்குவது, டாக்குமெண்ட்ல கொஞ்சம் அப்படியே இழுத்துட்டு இருந்த இடமெல்லாம் டக்கு டக்குன்னு முடியறது, வீடு சார்ந்த சில பராமரிப்பு செலவுகளை வைத்தல், ஆ வீட்டுக்கு சில சோஃபா வாங்கி போறது, வீட்டுக்கு சில கட்டில் வாங்குறது, வீட்டுக்கு சில ஐட்டம் வாங்குறதுன்ற மாரி கொஞ்சம் சனிக்காரகத்துவம் இந்த தடவ கொஞ்சம் அதிகமாக இயங்குவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஏன்னா, பெரிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய வருடக்கோள்கள் வக்ரகதியில இருக்கும்போது கொஞ்சம் இம்பாக்ட் அது நெறைய பண்ணும். மத்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு போகுன்ற அடிப்படையில, சனி வக்ர நிவர்த்தி ஆயிட்டாருனால ஒண்ணும் பெருசா கவலைப்பட வேணாம். பட் ஸ்டில் இது ஒரு மாரியான தன்மையை உங்களுக்கு குடுக்கும். ஸோ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. ஓகே.